வாங்க அப்படியே நம்ம போகிற போக்கில் இன்னொரு கொஷின் பார்த்துட்டு போயிடுவோம். காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாளாக கீழ்காணும் எந்த நாளை ஜின்னா கொண்டாடினார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. டிசம்பர் 22, 1939 தான் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாளை ஜின்னா விடுதலை நாளாக கொண்டாடியிருக்காங்க. ஏன் ஜின்னா காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து விலகுனனால அவ்வளோ விடுதலை நாளாக கொண்டாடணும்னா, அவங்க இடஒதுக்கீடெல்லாம் நிறைய கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக நம்ம காங்கிரஸ் கட்சியிலேருந்து கொடுத்துருக்க மாட்டோம். அதனால காங்கிரஸ் ஆட்சியை அவங்க ஏதோ ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி நினச்சிருக்காங்க. காங்கிரஸ் இதுலேருந்து வெளியேறினதை அதை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த செலிப்ரேஷனில் எக்ஸ்ட்ரா நிறைய கட்சிகளும் சேர்ந்துருப்பாங்க. அதில் முக்கியமானவர் யாருன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருந்த பெரியார், மகாராஷ்டிராவை சேர்ந்த அம்பேத்கர். இவங்க 2 பேருமே இவங்க விடுதலை நாளாக ஜின்னா அறிவித்த அந்த நாளை இவங்களுமே காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து வெளியேறினால விடுதலை நாளாக கொண்டாடி இருக்காங்க. பெரியாரும் அம்பேத்கரும். அடுத்த முக்கியமாக என்னென்னா, இந்த டிசம்பர் 22 இந்த நாளை பற்றி இன்னொரு கொஷின் சைடாக சொல்லித்தரேன். இப்போ நமக்கு தெரியும், இது பூமி, நடுவில் பூமத்திய ரேகை போகுது, கீழே மகர ரேகை போகுது, மேலே கடக ரேகை போகுது. இந்தியா இப்படி இந்த இடத்துல கடகரேகை நமக்கு இங்கே நடுவில் கிராஸ் ஆகி போகிற மாதிரி இருக்குது. படம் இப்படி தான் இருக்கும். அதனால் இவ்வளோ மேலே போகுமானெல்லாம் கேட்காதீங்க. சூரியன் இப்படி நம்ம சுற்றும்போது கரெக்டாக சூரியனோட ஒளிக்கதிர்கள் இருக்குல்ல, அது டைரெக்டாக இந்த மகர ரேகைக்கு மேலே செங்குத்தாக விழக்கூடிய நாள் டிசம்பர் 22. அப்போது ஒரே இதில் 2 கொஷினுக்கு ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 22 தான் விடுதலை நாளாகவும் கொண்டாடி இருக்காங்க. ஆனால் அது 1939. இந்த டைம் தான் நேதாஜியும் காங்கிரஸ்லேருந்து வெளியேறிட்டார். ஆனால் அவர் ஒன்றும் இதை விடுதலை நாளாக கொண்டாடலை. 1939 டிசம்பர் 22 ஜின்னா விடுதலை நாளாக கொண்டாடினது. அந்த டிசம்பர் 22லேயே தான் சூரியனோட கதிர்கள் இந்த மகர ரேகை மேலே விழும். அப்போ இங்கே விழுறனால தான் இந்த டைமில் நமக்கு சூரிய கதிர்கள் கிடைக்காதுன்னா ஃபுல்லாகவே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. செங்குத்தாக விழாது, ஆனால் சாய்வாக விழும். அதனால தான் இந்த டைமில் நமக்கு கொஞ்சம் குளிர்காலமாக இருக்குது. இதே ஜூன் மாதம் நமக்கு அப்படியே டேரெக்டாக அடிக்கும், வெயில் பொழந்து கட்டும், நம்மளால் இருக்கவே முடியாது.